முன்னால் அடிக்கிற பக்தர்கள் தான் அப்படியே கொஞ்சம் கலசங்களுக்கு வழிபட்டு நிற்கணும். காலத்தொகுப்பின் பண்ணக்கூடாது. பக்கத்துக்கு ஒரு குறிப்பிட்டவன்னா அந்த சிசியில மன்னா விமானத்தையும் நம்ம சொல்லணும். அதனால பக்கம் கொஞ்சம் வழிபட்டு அதே மாதிரி நிறைய பேர் ஏறணும்னா நிறைய பேர் மேலே கீழே இருக்கிறவங்களுக்கு தாசம் தெரியாது. அதனால வெற்றி கொடுக்கணும். நம்ம கோவிலில் நம்ம அம்மன் நம்ம ஊரில் நம்மளே எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். கொஞ்சம் மேலே யாரும் ஏறாம எல்லாரும் கீழே நின்று மகா கும்பாசம் தரிசனம் பண்ணலாம். அதே மாதிரி யாகசாலைக்கு உள்ள யாருக்கும் அனுமதி இல்லை. உள்ள யாரும் வர வேண்டாம். யாகசாலைக்குள்ள கும்பாசாலை முடிஞ்சதுக்கு அப்புறம் பூர்வாங்க பூஜை எல்லாம் இருக்குது. அதனால யாகசாலைக்குள்ள அனுமதி இல்லை.
கொடுத்துருங்க போவார் அவர் நீங்கள் தான் கூப்பிடணும். ஆமாம் நீங்கள் யாரும் சொன்னது மேலே போய் நிற்பார் கிடப்பார். ஆமாம் இங்கே நிற்கிறாரு பாருங்க. அவர் மேலே ஏறிக்குவார். அவர் ஏறுவார். சாமி மட்டும் மறைச்சிட்டார் சொல்லுங்க. சொல்லுங்க. மேலே 2 நாள் 3 நாள் 2 நாள் 3 நாள் தான் போதும். எல்லாத்துக்கும் தெரியும். இல்லைன்னா யாருக்கு தெரியல. அவர் கீழே கழிக்க வர சொல்லுங்க. கொஞ்சம் கீழே உட்காந்துக்கடா.
போட்டோகிராஃபர் கொஞ்சம் கீழே பாருங்க. பாருங்க. சூப்பர் சூப்பர். கீழே வாங்க. கொஞ்சம் தொலைச்சிருங்க. சொட்டு பட்டா போதுங்க, அவ்வளவுதான். எங்க ட்ரம்ல ஊத்துங்க, இப்படி பண்ணாதீங்க. எல்லாத்துக்கும் போயிட போகுது.
இவ்வளவு பேர் ஏறாதீங்க, இவ்வளவு பேர் ஏறாதீங்க, வேலை தாங்காது, அளவா போங்க.